السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بعد بفضل بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: من لا عدم له ولا علم له. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவையகத்தை படைத்து இவையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்னலம் பெருமாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகிருந்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீது எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் மீது நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையால், ரஹ்மத்தால், அருளால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை முழுமையாக நாம் நிறைவு செய்துவிட்டு ஷவ்வால் மாதத்தினுடைய ரமலானுக்கு பின்னால் ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானிலே நாம் செய்த அமல்கள், ரமலானில் நம்மை நாம் எப்படி அமைத்துக் கொண்டோமோ அந்த அமைப்போட நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த புனிதமான இந்த நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல இடத்தினுடைய பரக்கத்தை கொண்டு எல்லாம் உள்ள இறைவன் ரமலான்ல இருந்ததை போலவே இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய அமல்களை அமைத்து தருவானாக. இனி அடுத்ததாக ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின்னால், ஒரு 40 நாள், ஒரு 1.5 மாதத்திற்கு பின்னால், நீண்ட இடைவேளைக்கு பின்னால் இனி அடுத்ததாக உலகம் முழுவதும் பல இடங்கள்ல மக்தப் மதரசாக்கள், அரபிக் கல்லூரிகள் என்று கல்வியை துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் கல்வியினுடைய மகத்துவத்தை குறித்து, அதுவும் முக்கியமா மதரசா துவங்கக்கூடிய இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடந்து அடுத்து ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. இந்த நேரத்தில் நம்முடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மீது தனி கவனம் செலுத்த கடமைப்பட்டுள்ளார்கள். கல்வியின் மீது இருக்கக்கூடிய, உலக கல்வியின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தை மக்தப் மதரசா, உலக அல்லாஹ் ரசூலுடைய கல்வியில் நீங்கள் தர வேண்டும். கொஞ்சம் கூடுதலாக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம், அந்த ஆசை எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கு. நம்முடைய பிள்ளை நல்ல படிக்கணும், என்னுடைய மகன் நல்ல படிச்சு நல்ல இடத்துல ஒரு வேலையில இருக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், நல்ல மரியாதையோட நல்ல பதவியோட 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் இல்லை, எப்படியும் ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் லட்சங்கள்ல சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கணும், படிக்க வைக்கணும்.
அப்படிங்கிற அந்த ஆர்வம், அந்த ஆசை எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கு, தப்பில்லை. பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி யோசிப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஏன்னா பெற்றோர்களாக ஒரு ஒரு பொறுப்பான பெற்றோர்கள் என்பதற்கான அடையாளம் நம்முடைய பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், மார்க்க உலகத்துல மதிப்போட மரியாதையோட தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நம்முடைய மகனுக்கு நாம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் பெற்றோர்களுக்கு இருக்கிறதுல தவறில்லை. பெற்றோர்களாக இருந்தால் அப்படித்தான் யோசிக்கணும். ஆனால் முக்கியமா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தான் கற்ற கல்வி தனக்கு மட்டும் பயன்படுத்தினால், தனக்கு மட்டும் பிரயோஜனத்தை தந்தால் அது கல்வி அல்ல. உலக கல்வி படிக்கிறாரு, அவரு வேலைக்கு போறாரு, நல்ல சம்பாதிக்கிறாரு, கார் வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, கல்யாணம் முடிக்கிறாரு. எனவே அவரை சார்ந்து மட்டும் ஒரு கல்வி இருக்குமேயானால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. தான் கற்ற கல்வியால் தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய உற்றார் உறவினர்கள், தன்னுடைய மஹல்லாவாசிகள், தன்னுடைய நண்பர்கள், இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாம படிச்ச கல்வி 4 பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் உண்மையான கல்வி. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், வந்த வழியை மறக்க கூடாது, ஏறி வந்த ஏணியை தள்ளிவிடக் கூடாது. நாம எந்த அடிப்படையில இந்த உலகத்திற்கு வந்தோம், எதுக்காக வந்தோம், எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம வந்தோம், நம்முடைய மக்சது என்ன, நம்முடைய அடிப்படை நோக்கம் என்ன, நம்மை வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களை எப்படி மதிக்கணும், நாம வளர்வதற்கு காரணமாக இருந்த நம்முடைய சமூகம், நமக்கு பல்வேறு வகைகள்ல உதவி செய்த நம்முடைய மஹல்லாவாசிகள், பெரியோர்கள், இப்படி நம்மை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நாம எந்த விதத்துல மதிக்கணும், அவர்களை பார்க்கக்கூடிய பார்வை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது மதித்து பழக வேண்டும். இது எங்க கிடைக்கும்? இப்படி எல்லாம் ஸ்கூல்ல உலகம் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல நிறைய விஷயங்கள் நமக்கான ஒழுக்கங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொன்னா தற்போது இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. எல்லா இடங்களையும் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அதிகமாக உலகம் சம்பந்தப்பட்ட கல்விகள்ல, உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்கூல் காலேஜுகள்ல நம்முடைய ஒழுக்கங்கள் அதிகமா இருக்கா அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். ஆனால் அதிகமாக குறைவாக இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன்னா புத்தகங்களை எல்லாம் படித்து, புத்தகங்களை வைத்து படிக்க வேண்டிய மேஜையின் மீது ஸ்கூல்ல ஆட்டம் போடக்கூடிய மாணவ மாணவிகளை நாம கண்கூடாக நாம பார்க்கிறோம். எந்த கிளாஸ்ல உட்கார்ந்து படிக்கணுமோ அரட்டை அடிச்சா கூட பரவாயில்லை, மதுவுக்கு அடிமையாகி தண்ணி அடிக்கக்கூடிய ஸ்கூல்ல, நான் சொல்றது ஸ்கூல்ல நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி பள்ளிக்கூடங்கள்ல அடித்து கொண்ட மாணவர்கள், குத்தி கொண்ட மாணவர்கள், ஆசிரியர்களிடம் தவறாக நடந்து கொண்ட மாணவர்கள், ஆசிரியர்கள் மாணவர்களிடம் தவறாக நடந்து கொண்ட இப்படி பல்வேறு வகையான காட்சிகளை எல்லாம் உலகம் ரீதியாக உலக கல்வியில நம்ம பார்க்கிறோம் ஒரு சில இடங்கள்ல. ஆனால் வெறும் கல்வி மட்டும் பெற்றோர்களாகிய நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, வெறும் கல்வியை மட்டும் என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு வேலைக்கு போகணும் அப்படிங்கறத எல்லாம் தாண்டி என்னுடைய பிள்ளை உலகத்துல நல்லா படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா?
கல்வி மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தாது. கல்வியோட ஒழுக்கம் அவசியம் தேவை என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இடங்கள்ல ஹதீஸ்கள்ல நமக்கு சொல்லி தர்றாங்க. நாம நம்முடைய பிள்ளைக்கு நல்ல படி நல்ல படி நல்ல படின்னு சொல்றோமே ஒழிய அந்த அவனிடம் ஒழுக்கங்கள் இருக்கா, அவனுடைய நடைமுறைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. வெளியில போயிட்டு வர்றான், அவன் என்ன செய்யறான், எப்படி இருக்கிறாங்கிறத நம்ம யோசிக்கிறது இல்லை. வந்தா படி 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 என்று சொல்லக்கூடிய நாம அவனிடம் ஒழுக்கம் இருக்கா? நபிகள் நாயகம் அவங்க சொல்லுவாங்க, மல்லா அதபலஹு வலா இல்மலஹு, யாரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்துல கல்வி இல்லை. யாரிடத்துல கல்வி இல்லையோ அவரிடத்துல ஒழுக்கம் இல்லை. எனவே கல்வியா ஒழுக்கமா அப்படின்னா முதல்ல மார்க்கம் சொல்லுவது ஒழுக்கம், நல்ல நடைமுறை. ஒருத்தண்ட கல்வியே இல்லை, ஆனால் ஒழுக்கத்தோட இருக்கிறான்னா அவன் இந்த உலகத்துல மதிப்போட மரியாதையோட அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான ஒரு மனிதனாக அவன் பார்க்கப்படுகிறான். நிறைய கல்வி இருக்கு, நிறைய படிக்கிறான், நிறைய மதரசாக்கள்லயே அல்லாஹ் ரசூலுடைய கல்வியை நிறைய ஓதுறாரு, நிறைய படிக்கிறாரு, நிறைய நல்ல தொழுகிறாரு, எப்பயுமே பள்ளிக்கு வர்றாரு போறாரு. ஆனால் நிறைய கல்வி உலகம் சம்பந்தப்பட்ட இல்ல, மார்க்க கல்வியே நிறைய இருக்கு. ஆனா ஒழுக்கம் இல்லை அப்படின்னா மார்க்க கல்வியே வீணா போயிடும், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். ஸோ உலக கல்வியா இல்லை மார்க்க கல்வியா என்பதை தாண்டி முதல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் என்பது மிக மிக ரொம்ப அவசியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட பல துஆக்கள்ல ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ. இறைவா, பிரயோஜனம் இல்லாத கல்வியை விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். அப்போ பிரயோஜனமான கல்வி எது, அது எங்க கிடைக்கும்? பிரயோஜனமான கல்வியை நாம எந்த விதத்துல நாம கத்துக்கிறது அப்படின்னா, எந்த கல்வி நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கி அல்லாஹ்வினுடைய அச்சத்தை அல்லாஹ்வினுடைய பயத்தை ஏற்படுத்துமோ அதுதான் உண்மையான கல்வி. எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மார்க்கம் சம்பந்தப்பட்ட அடிப்படை இல்முல் ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போது இருக்கக்கூடிய நிலைமைக்கு, தற்போது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில என்ன கல்வி ஒரு பிள்ளைக்கு தேவையோ அந்த கல்வியை நாம கத்துக்கல அப்படின்னா 1000 புத்தகங்களை படித்தாலும் அது அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. அவசியமாக குர்ஆன் சம்பந்தப்பட்ட அல்லாஹ் ரசூலுடைய கல்வி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவை. ஏன்னா மதரசாவினுடைய குர்ஆனினுடைய சூழ்நிலைய அது எவ்வளவு மகத்தானது. அது இருந்தா நம்ம ஜெயிச்சிருவோம், அது இருந்தா இவங்களை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத நாம விளங்கி வச்சிருக்கிறோமோ இல்லையோ, இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. 19வது நூற்றாண்டுல பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல நடத்தப்பட்ட ஒரு விவாதம். அந்த விவாதத்துல ஒரு வார்த்தை முன்வைக்கப்படுகிறது, முஸ்லிம்களை எப்படியாவது அழிக்கணும். இன்னைக்கு வர அது இருந்துகிட்டு தான் இருக்கு. முஸ்லிம்களை எப்படியாவது அழிக்கணும், முஸ்லிம்களை எப்படியாவது நாட்டை விட்டு துரத்தணும், முஸ்லிம்களே இருக்கக்கூடாது, ஆகாதுன்னு அப்படிங்கிறது அப்ப இல்லை, இன்னைக்கு வர இந்த வினாடி வரைக்கும் இந்த கேள்வி போயிட்டு தான் இருக்கு.
அப்ப 19வது நூற்றாண்டுல பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல வைக்கப்பட்ட கேள்வி, முஸ்லிம்களை எப்படி அழிக்கிறது? பல வகையான கேள்விகள், வார்த்தைகளை முன்வைத்தார்கள். அப்போதைய பிரதமராக இருந்த பிரிட்டிஷ் பிரதமர் கிளாட்சன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒரு குரான் கையில், அப்போ அந்த நாடாளுமன்றத்துல ஒரு குரானை தூக்கி காட்டி, இந்த வேதம், இந்த குரான் அவங்களுடைய கையில இருக்கும் வரை அவர்களை நம்மனால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த குரான் அவங்களுடைய கையில இருக்கும் வரை முஸ்லிம்களை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட அந்த மாகாணத்துல பிரிட்டிஷ்ல 3 லட்சம் குரான் எரிக்கப்பட்டது, 14,000 ஆலிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற வரலாறு. ஆனா இன்னைக்கு வர மதரசாவை அல்ல, ஆலிம்களை அல்ல, குரானை அல்ல அழிக்க முடியாது. ஏன்னா இது அல்லாஹ், குரான் அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்புல அல்லாஹ் வைத்திருக்கிறார். மக்களுடைய பாதுகாப்புல அல்லாஹ் ஒரு குரானை இறக்கி, இந்த நீ பாதுகாத்துக்கோ, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இது உன்னை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னைக்கே குரான் அழிஞ்சு போயிருக்கும். ஆனா அல்லாஹ் தன்னுடைய நேரடி கண்ட்ரோல்ல, தன்னுடைய பாதுகாப்புல இந்த குரானை நான் பாதுகாக்கிறேன். குரான் அல்லாஹ்விடத்துல இருக்கும் வரை எத்தனை காகிதங்களை வேண்டுமானால் அழிக்கலாமே ஒழிய, குரானை முழுமையாக, மதரசாக்களை முழுமையாக அழிக்க முடியாது என்பதற்கு இது ஒரு சான்று. நாளை மறுமையில நம்முடைய அந்தஸ்துகள், நம்முடைய தரஜாக்கள் உயரணும் அப்படின்னா குர்ஆனுடைய கல்விகளை நாம பெத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். நாளை மறுமையில அல்லாஹ் ஒரு மனிதனிடத்துல, இன்னர் ரஜுல லதுர்ஃபஉ தரஜதுஹு ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் அதிகமாக உயர்த்துவார். அவருடைய அந்தஸ்து உயர்ந்து இருக்கும். அப்ப அவருக்கே ஆச்சரியமா இருக்கும். ஃபயகூலு இன்னி ஹாதா, இறைவா இது என்ன, அந்த அளவுக்கு நான் பெருசா ஒன்றும் செய்யல, இது என்ன இவ்வளவு பெரிய அந்தஸ்து எனக்கா? அல்லாஹ் சொல்லுவான், இஸ்திக்ஃபாரி வலதகி லக, உலகத்துல உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்த அந்த இஸ்திக்ஃபார் தான் இன்னைக்கு உன்னுடைய அந்தஸ்து உயர்வதற்கு காரணம். நம்முடைய பிள்ளைகள் நமக்காக இஸ்திக்ஃபார் செய்யணும், நமக்காக துஆ செய்யணும் அப்படின்னா இந்த உலகத்துல மார்க்கம் சம்பந்தப்பட்ட, குர்ஆன் சம்பந்தப்பட்ட, அல்லாஹ் ரசூலுடைய கல்வியை, பாக்கியமுள்ள இப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களுடைய அந்தஸ்து, நாளைக்கு என்னுடைய அந்தஸ்து உயர்வதற்கு முக்கிய காரணமே என்னுடைய பிள்ளை தான். என்னுடைய மக எனக்கு துஆ செய்தா, என்னுடைய பிள்ளைகளுக்கு உலகத்துல நான் எதை கொடுக்கனோ இல்லையோ அல்லாஹ் ரசூலை பத்தி நான் விளங்க வச்சுட்டேன். என் பிள்ளைக்கு அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாரு, குர்ஆன்னா என்ன, மார்க்கம்னா என்ன, இதை நான் விளங்க வச்சுட்டேன். எனவே அதனாலே என்னை சுவனத்துல கொண்டு போய் சேர்த்திரும் அப்படின்னு நாம உலகத்துல பிள்ளைகளுக்கு இவைகளை கொடுத்தால் நாளை மறுமையில் சுவனத்துக்கு போகணுமா என்பதை அவர்கள் நாம் பார்த்து கொள்வார்கள். உலகத்துல நாம மார்க்கத்தினுடைய, அல்லாஹ் ரசூலுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட கல்வியை கொடுக்கல அப்படின்னா, இன்னும் சொல்ல போனால் குர்ஆனை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், தீனை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் வீணா போய்விடும். எந்த பூமியில மழை இல்லையோ அந்த பூமி எப்படி செழிப்பாக இருக்காதோ அந்த மாதிரி எந்த குடும்பத்துல, எந்த இல்லங்கள்ல, எந்த வீடுகள்ல குர்ஆன் சம்பந்தப்பட்ட கல்விகள் இல்லையோ அந்த குடும்பங்கள் வீணா போய்விடும் என்பதாக சொன்னார். நம்மளுடைய குடும்பங்கள் செழிப்பாக குர்ஆன் ஓதறத, குர்ஆனின் மீது இருக்கக்கூடிய ஆர்வம், குர்ஆனை நம்ம எப்படியாவது சொல்லிக் கொடுக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு,
நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் எப்படியாவது மதரசாவுக்கு போய் கொஞ்சமாவது குர்ஆனை எடுத்து ஓது அப்படிங்கிற அந்த ஆர்வங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்முடைய இல்லங்களிலிருந்தும் அல்லாஹ் குர்ஆனை அப்புறப்படுத்தி விடுவார். குர்ஆன் இல்லை அப்படின்னா பாலடைந்த வீட்டை போல, பாலடைந்த வீடுகள் எப்படியோ அதுபோல உள்ளத்துல ஈமான் அல்லாஹ் ரசூல் எதுவுமே இல்லாத பாலடைந்த வீட்டை போல அல்லாஹ் உள்ளத்தை மாற்றி விடுவான். எனவே குர்ஆனினுடைய கல்வி மிக மிக முக்கியம். இன்னும் சொல்ல போனால் மலக்குமார்கள் வைனல் மலாயிகத்த தொலஉ அஜ்னிஹதஹா, அஜ்னிஹதஹா தன்னுடைய ரெக்கைகளை விரித்து வைக்கிறார்கள் மலக்குமார்கள். யாருக்காக? லிதாலிபில் இல்ம், இல்மை படிக்கக்கூடியவர்களுக்கு. எந்த பிள்ளை, எந்த ஒரு சின்ன குழந்தை வீட்டில் இருந்து நான் மதரசாவுக்கு போறேன்னு சொல்லி எஸ்எர்னல் குர்ஆனையோ அலிபேத்தை ஓதணும்னு சொல்லி எந்த குழந்தை வீட்டில் இருந்து வெளியில வருதோ அப்பவே வானவர்களுடைய ரெக்கைகள் அந்த குழந்தைகளுக்காக அவர்கள் விரித்து வைக்கிறார்கள். வியாபாரம் செய்யக்கூடிய, காசு பணங்கள் சம்பாதிக்கக்கூடிய, உலகத்தின் மீது ஆசைகளோடு நடமாடக்கூடிய, நல்ல பெரிய பெரிய வீடுகள், பெரிய பெரிய நல்ல நல்ல கார்கள் வாங்கக்கூடியவர்களுக்காக வேண்டி வானவர்கள் தங்களுடைய ரெக்கைகள் விரிக்கிறதில்லை. வானவர்கள் தங்களுடைய ரெக்கைகளை விரித்து அழகு பார்க்கக்கூடிய குழந்தைகள், எந்த குழந்தை அலிபேத்தை ஓதணும்னு வீட்டை விட்டு வெளியில வருதோ அந்த குழந்தைகளுக்காக வேண்டி ரெக்கைகளை மட்டுமல்ல, வைன்னஹு லஸ்தஸ்தஃபிர் லஹு தவாபுல் பஹர், கடலில் உள்ள மீன்கள் எல்லாம், கடலில் உள்ள வன விலங்குகள் அனைத்துமே, உயிரினங்கள் அனைத்தும் அந்த குழந்தைகளுக்காக துஆ செய்கின்றன, இஸ்திக்ஃபார் செய்குது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். வெற்றிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு ஓதி இருக்கிறோம், என்ன ஓதி இருக்கிறோம். குர்ஆன் ஓத தெரியுமா? இருக்கக்கூடிய மிகப்பெரிய துர்பாக்கியசாலி, மிக மிக மோசமான மனிதன் யாருன்னா குர்ஆன் ஓத தெரியாதவன் தான் துர்பாக்கியசாலி. குர்ஆன் யாருக்கு ஓத தெரியலையோ மகா மோசமானவன் துர்பாக்கியசாலி. எனக்கு வயசு கடந்துருச்சு, நான் 35-40 வயசை கடந்துட்டேன், இனி எங்க போய் ஓதுறது? இதெல்லாம் சொல்லப்படாத வார்த்தைகள், எழுதப்படாத வார்த்தைகள். 70 வயசு ஆனாலும் குர்ஆனை ஓதணும் அப்படிங்கிற அடி மனதில் ஆசை இருந்தால் 70 வயதை கடந்தாலும் அவரால் ஓத முடியும். வயசு கடந்துருச்சு, என்னால எல்லாம் குர்ஆன் ஓத முடியுமான்னு இன்னும் நாட்களை கடந்து குர்ஆனினுடைய தொடர்பு இல்லாமல், குர்ஆனை ஓத தெரியாமல் அப்படியே இருந்தால் மகா மோசமானவன், துர்பாக்கியசாலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் மிக மிக ரொம்ப அதனுடைய வார்த்தைகள் அலிபேத்தில இருந்து துவங்கி குர்ஆன் மனனம் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை, பார்த்து ஓத தெரியணும். மனனம் செய்யறது அது வேற, மனனம் செஞ்சுட்டு மறந்துட்டா அதை விட மோசம் பெரிய விஷயம், அதை விட மோசம் பெருசு இல்லை. பார்த்தாவது ஓத தெரியணும் கடைசி வரைக்கும். ஒருத்தர் குர்ஆனை மனனம் பண்ணிட்டான், மனனம் பண்ணி மறந்துட்டான்னா இருக்கக்கூடிய உலகத்திலேயே ஆக மோசமானவன் அவன் தான். அதனால குர்ஆனை முழுமையா மனனம் செய்யறது பெரிய விஷயம் இல்லை. மனனம் செய்தால் அந்த குர்ஆனை நம்ம உள்ளத்துல பாதுகாக்க முடியுமா? நம்மளால மனனம்லாம் செய்ய முடியாது, மனனம் செய்யணுங்கிற அவசியமும் இல்லை. எல்லாம் குர்ஆனை மனனம் செய்யணும்னு அல்லாஹ் ரசூல் சொல்லல, பார்த்தாவது ஓத தெரியணும் குர்ஆன். அப்போ நமக்கு தெரியல அப்படின்னா, நம்மளுடைய ஜெனரேஷன் அடுத்த நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா, இன்னொன்னு என்னன்னா, நம்முடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓத தெரியல அப்படின்னா
ஓத தெரியாத பிள்ளைகளை நம்ம வளர்த்து ஆளாக்கிட்டா இருக்கக்கூடிய தந்தைமார்களிலேயே ஆக மோசமான தந்தை அவர்தான். விசல்லல்லாஹு எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய அந்தஸ்து, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய மதிப்பு, நம்மளுடைய மரியாதை, நம்மளுடைய குடும்பத்தினுடைய மரியாதை, நாளை மறுமையில ஜன்னத் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து, அல்லாஹ் ரசூலினுடைய ரிலா, எல்லாமே அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். குர்ஆனை மட்டும் கையில எடுத்தா அந்த மனிதனுடைய வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கையாக மாறிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது, இன்ஷா அல்லாஹ். எனவே உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய வேதங்களை படித்து அந்த அல்லாஹ்வினுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட, குர்ஆன்ல சொல்லப்பட்ட முறைப்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீகை எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. குர்ஆனினுடைய தொடர்போடு வாழக்கூடிய, குர்ஆனினுடைய வார்த்தைகளை அதிகமாக உச்சரிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய பிள்ளைகளை மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இல்லாவிட்டா கூட ஒரு குர்ஆனை சரளமாக பார்த்து ஓத தெரியக்கூடிய பிள்ளைகளையாவது உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் பெற்றோர்கள் ஆர்வமாக